வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் இந்த அரும்பு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சாந்தாமா ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க தருமபுரி மாவட்டத்திலேருந்து. அது ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ கூடையில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் நமக்கு போடுறதுக்கு மொத்தமாக 17 அடி ஒயர் வேணும். உள் ஒயர் 4 அடியில் கொடுத்துருக்கேன். ஒரு ஒயர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 ஒயர் கூட கொடுத்துக்கலாம். பெரிய கூட நிறைய பேர் கேட்குறீங்க, 3 ரோல் 4 ரோல் கூடைக்கலாம் இந்த மாதிரி ஹேண்டில்ஸ்லாம் போட்டால் சரியாக வருமானு கேட்குறீங்க. நான் கொடுக்குற ஹேண்டில் எல்லாத்தையுமே நீங்கள் மாடல் ஹேண்டில் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளுக்குள்ளே 2 அல்லது 3 ஒயர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இப்போ இதுக்கு சிங்கிள், அதாவது 2 ரோல் அப்படிங்கிறதுனால ஒரு ஒயர் தான் கொடுத்துருக்குறேன். அது போக என்னோடய ஒயர் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரே ஒயர் தான் கொடுத்துருக்கேன். உள் ஒயர் இந்த ப்ளூ கலர் ஒயர் 4 அடியில் 4.25 அடியில் எடுத்துக்கோங்க. இந்த ஒயர் 18 அடிக்கு மேலே தேவைப்படுது. 19 அடிக்கிட்டே எடுத்துக்கோங்க. ஸ்கேல்ட்டு அளந்து பார்த்தீங்கன்னா 19 அடி எடுத்துக்கோங்க. 20 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஜாயின் கொடுத்துருக்கேன் காணாமல், அதனால் நான் மொத்தமாக 18 அடின்னு சொல்லியிருக்கேன். 19 அடி வேணும்னா கூடுதலாக கூட எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வேணால் கட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 4.25 அடிக்கிட்ட எடுத்துக்கோங்க. இதை அளந்து காமிக்க முடியாது. 18 அடி நான் எடுத்திருக்கேன். காணுமா காணலையாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், 4 நாட் கீழே தள்ளிக்கோங்க. சென்டர் லைன் பார்த்துக்கோங்க. சென்டர் லைன் பார்த்துட்டு நான் இங்கேருந்து ஒரு 7 லைன் தள்ளிட்டேன். இதே கூட போட்டிங்க அப்படின்னா 7 லைன் தள்ளிக்கோங்க. 3 3 6 7 லைன் தள்ளிட்டு அதே போல் இங்கேருந்து 7 லைன் தள்ளிக்கோங்க. அதுக்கு அடுத்து சென்டரில் நமக்கு இங்கே நம்ம ஹேண்டில் போட போகிறோம். இங்கேருந்து 1 2 3 4 லைன்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டர் லைனை நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கத்துலேருந்து நம்ம எவ்வளோ லைன் தள்ளுறோமோ அதே போல் இந்த பக்கமும் அந்த லைன் தள்ளி கரெக்டாக நம்ம என்ன செய்யணும், ஒயரை நம்ம உள்பக்கமாக கொண்டு வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த ஒயரை நம்ம உள்ளே கொண்டு வரணும். ஒரு ஒயர் தான் நான் கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிய கூடையாக இருந்தால் நீங்கள் கூடுதலாக ஒரு ஒயர் கொடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே போல் 18 அடியில் கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க, பெரிய ஒயர். அதையும் நம்ம இப்படி உள்பக்கமாக கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து இதையும் நம்ம ஒன்று போல் இழுத்து ஈக்குவலாக வச்சுக்கணும். ஒயர் லென்த்தியாக இருக்கிறதுனால அந்த ஈக்குவலாக இருக்கிற இடத்த எனக்கு காமிக்க முடியல. நீங்கள் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ கூட பின்ன ஆரம்பிக்கலாம். கைப்பிடி பின்ன ஆரம்பிக்கலாம். இந்த 2 ஒயரையும் இப்படி விட்டுட்டு இந்த ஒயர் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயர் ஸ்டார்டிங் நீங்கள் எப்போவுமே கைப்பிடி, எந்த கைப்பிடியாக இருந்தாலும் ஸ்டார்டிங் நீங்கள் கரெக்டாக பார்த்தா தான் உங்களுக்கு கைப்பிடி முழுக்க ஒழுங்காக போட முடியும். அதனால் ஸ்டார்டிங்கை கவனமாக பாருங்கள். ஸ்டார்டிங் புரியலைன்னா ஒரு தடவைக்கு 4 தடவை வீடியோ பாருங்கள். நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா புரியும். ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இதை சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்தே உங்களுக்கு புரியலைன்னா ஃபோனில் என்னால் உங்களுக்கு கிளியர் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ஆரஞ்சு கலர் ஒயர். நான் அதனால தான் கலர் சேஞ்சிங்காக எடுத்திருக்கேன். ஒரே கலரில் போட்டால் நல்லாயிருக்கும். இதில் பாருங்கள் கலர் வந்து வித்தியாசமாக தெரியும் சைடில். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரே கலரில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் போடும்போது ஒரே கலரில் போடுங்க. நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக 2 கலரில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ரைட் சைடில் இருக்கிற ஒயரை கொண்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயர் மேலே வச்சுட்டு இப்படி கொண்டு வரணும். மறுபடியும் ரைட் சைடே கொண்டு வரோம். திரும்ப என்ன செய்யணும், லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ரைட் சைட் கொண்டு வந்து ப்ளூ ஒயரை சுற்றி திரும்ப என்ன செய்யணும், லெஃப்ட் சைடே கொண்டு வரணும். இதுதான், இந்த ஸ்டெப்பை தான் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்கடுத்து மறுபடியும் என்ன செய்யணும், இப்படி எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு கிடக்கிற ஒயரை எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து திரும்ப ரைட் சைடே கொண்டு வரோம். அவ்வளோதான். மறுபடியும் என்ன செய்யணும், லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை எடுத்து ரைட் சைடு சுற்றிட்டு லெஃப்டில் கொண்டு வரோம். எங்கே ஆரம்பிக்கமோ அங்கேயே திரும்பியும் கொண்டாந்து நிப்பாட்டிடுறோம். அதுக்கடுத்து திரும்ப என்ன செய்கிறோம், ரைட்டில் இருக்கிறத மறுபடியும் லெஃப்டில் சுற்றி ரைட்டில் கொண்டு வரோம். பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, கைப்பிடிலாம் ஃபோனில் சொல்ல முடியுமாப்பா, எப்படி யோசிச்சு பாருங்கள். இது சொல்லுங்களேன்னு சொல்கிறீங்க. அது எப்படி சொல்ல முடியும் எனக்கும் தெரியலை. ஏன்னா வீடியோவில் அவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். அப்போவுமே உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு 4-5 தடவை பாருங்கள். வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் கொண்டு வந்தாச்சு. லாஸ்ட்டில் இந்த ஒயரை நம்ம கொஞ்சம் தூரம் வளர்த்ததுக்கப்புறமா கீழே இப்படி இறக்கி விட்டுக்கணும். நல்லா டைட் பண்ணி விட்டுக்கணும்.
உங்களுக்கு கைப்பிடி இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள் வயரை கூடுதலாக கொடுத்துக்கோங்க. வயரை நம்ம இப்படியே தான் கொண்டு வரப்போம். சாந்தாமா சொல்லி கொடுத்த ஹேண்டில் தான் இது, நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏற்கனவே நான் அவங்க சொல்லி கொடுத்த டெமோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தே உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி போடலாம். ஹேண்டில் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் நிறைய ஹேண்டில் வீடியோஸ் இருக்குது. அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த ஹேண்டில் வேணுமோ அதை நீங்கள் பார்த்து போடலாம். ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் எல்லாமே. நான் பிகினர்ஸ்க்கு ஏத்தாப்பில் தான் போடுவேன். ஏன்னா பார்த்த உடனே அவங்க போடணும், ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மேலோட்டமாக சொல்லிக் கொடுக்காம நல்லா உங்களுக்கு தெளிவாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோவை நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஒரு தடவையிலேயே டக்குன்னா கைப்பிடி எந்த ஒரு கைப்பிடியும் உடனேலாம் படிக்க முடியாது. 2-3 தடவை பாருங்கள். எடுத்த உடனே கைப்பிடி படிக்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் அனுபவம் வேணும். நானே இந்த ஹேண்டில் 2-3 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போடுவேன். எந்த ஒரு ஹேண்டில் நான் படித்தாலும் சரி அப்படி தான். யாராக இருந்தாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், வீடியோவை நல்லா தெளிவாக பார்க்கணும். புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வயரில் நம்ம கை வைக்கணும். அப்பவும் புரியலை அப்படின்னா வீடியோவை பக்கத்தில் ரன் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், ஹேண்டில் பின்ன படிக்கணும். அப்போ தான் ஈஸியாக வரும். எடுத்த உடனே ஹேண்டில் வரலையே அப்படின்ட்டு நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா இப்படி நெருக்கி விட்டுறணும். மறுபடியும் என்ன செய்யணும், பின்ன ஆரம்பிக்கணும். ஈஸியாக இருக்கா, அழகாக போட்டுடலாம். நீங்கள் போட்ட ஹேண்டில் மாடல்ஸ், அந்த கூடைகள் இதெல்லாமே நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ரொம்ப சுலபமாக போட்டுடலாம். வீடியோவை மட்டும் பொறுமையாக பாருங்கள். ஸ்டார்டிங் எந்த ஒரு ஹேண்டில்னாலும் ஸ்டார்டிங் கூடையாக இருந்தாலும் சரி, ஹேண்டிலாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் உங்களால் மேலே வளர்த்து ஒழுங்காக கொண்டு வர முடியும். அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் முக்கியமான விஷயம், ஒரு பிகினராக இருந்துட்டு ஹேண்டில் பின்னிட்டு பாதியில் விட்டுட்டு போகவே போகாதீங்க. திரும்ப நீங்கள் அவ்வளோத்தையும் உழைச்சாதான் ஃபஸ்ட்லேருந்து போட்டால் தான் கரெக்டாக வரும். நல்ல ஹேண்டில் போட்டு அனுபவம் உள்ளவங்களுக்கு இப்படி பாதியில் விட்டுட்டு போனால் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியும். ஆனால் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அப்படி பாதியில் விட்டுட்டு போகாதீங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹேண்டில் பின்னது கரெக்டாக 1/2 மணி நேரமாக தான் ஆகும் ஒரு ஹேண்டில் பின்னுறதுக்கு. அதுவும் மாடல் ஹேண்டில்லாம் பின்னுறதுக்கு இன்னமும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிதானமாக உட்காந்து ஹேண்டில் பின்னுங்க. அது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயமுமே நம்ம பழக தான் வரும். ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாமலே வரமாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படக்கூடாது. சரி, இப்படியே நம்ம தொடர்ந்து பின்னுவோம். பாருப்பா, ஹேண்டில் நம்ம பின்னி முடித்ததுக்கப்புறமா நமக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 2 ஹேண்டிலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், ஹேண்டிலை கட்ட வேண்டியதான். இதை விட்டுட்டு ஒன்று போல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் நல்லா இப்படி இறுக்கி விட்டுட்டு கரெக்டாக இந்த இடத்துல கொண்டாந்து கட்டிட வேண்டியது. ஒரு ஹேண்டில் மட்டும் நான் எப்படி கட்டுறதுன்னு காமிக்கிறேன். அடுத்த ஹேண்டில் நீங்கள் கட்டிக்கணும். இப்படி உள் பக்கமாக விட்டு எடுத்தது. கரெக்டாக வச்சுட்டு இங்கே உள்ளே ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா மீதமுள்ள வயர்ஸை உள்ளே சொருகி விட்டுற வேண்டியதான். சைடு வாக்கில் சொருகி விட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த குடையில் உங்களுக்கு எப்படி வாகா சொருக முடியுமோ அப்படி சொருகி விட்டுருங்க. இப்படி நம்ம 4 வயர்ஸையும் சொருகி விட்டுரும். இதே போல் இந்த ஹேண்டிலையும் நம்ம கட்டி முடிச்சிடணும். இதில் வயர் காணாதனால இந்த இடத்துல கொஞ்சம் ஜாயின் கொடுத்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. உள்ளுக்குள்ளே நம்ம என்ன கலரில் வயர் எடுக்கிறீங்களோ, வெளி வயர் என்ன கலரோ அதே கலரில் உள்ளே கொடுங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ப்ளூ கலர்லேயே எடுத்துட்டேன், டபுள் கலரில் எடுத்துக்கேன். நீங்கள் சிங்கிள் கலர்லேயே கொடுத்துங்க. அடுத்து இந்த ஹேண்டிலையும் கட்டிட்டு லாஸ்ட்டாக இந்த இடத்துலையும் நம்ம வச்சு வயர் வச்சு கட்டி விட்டுறோம். எப்போ நம்ம கட்டுற மாதிரி கட்டி விட்டுறோம். இதோட நமக்கு ஹேண்டில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஹேண்டிலில் 2 சைடும் நம்ம கட்டி முடிச்சிட்டோம்னா நமக்கு
ஹேண்டில் ஃபினிஷ் ஆகிடும். இதையும் கட்டியாச்சு பாருங்கள். அவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ மாடல் ஹேண்டில், பிகினர்ஸ்க்கான ஹேண்டில் தான், அதனால் நீங்கள் அழகாக ட்ரை பண்ணலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா உள் ஒயர் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, அதை கூட ஒரு ஒயர் கொடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே உள்ள ஒயர் ஆரஞ்சு கலர்லேயே கொடுத்துருந்தோம்னா இந்த ப்ளூ கலர் தெரியாது, வெளியே தெரியாது. இந்த கேப்பில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெரியாது. நான் கொஞ்சம் ஹேண்டில் வேறு கொஞ்சம் லூஸாக பண்ணியிருக்கேன், அப்போ தான் நமக்கு இந்த டிசைன் கரெக்டாக தெரியும். அதுக்காக நான் இந்த ஹேண்டில் கொஞ்சம் லூஸாக பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த அரும்பு டிசைன் அழகாக தெரியுது பாருங்கள். இந்த அரும்பு டிசைன் நமக்கு 4 பக்கத்துலேயும் தெரியும். 1 2 3 4 அரும்பாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ண இமேஜஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் அனுப்பி வைக்கலாம். 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் அனுப்பி வைக்கலாம். 18 அடி எடுத்திருந்தோம் பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக தான் இருந்திருக்கு. வெளி வயர் 18 அடி எடுத்திருந்தேன், கரெக்டாக இருந்தது. அதே போல் உள் வயர் 4.25 அடி எடுத்திருந்தேன், அதுவுமே உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஹேண்டில் மேக்கிங் பிளேலிஸ்ட்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கூடையோட லிங்க்கும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.